ஆண்டவர் வந்து தாவீதை பார்த்த இடம் அரண்மனையில் இல்லை, காட்டு. சவுல கூட அரண்மனையில் அவர் பார்க்கல, கழுத்து பிடிக்கும் போது பார்க்க. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய தாழ்மையை நினைக்கிறவர். அதான் தாவீது ஆண்டவருக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துவான், நானும் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். ஆண்டவருக்கு ரிப்பீட்டிவா சொல்லுவான். சங்கீதம் 40வது அதிகாரம் இருந்தாலும் சரி, சங்கீதம் 70 இருந்தாலும் சரி, 2 தடவை ஒரே இது எழுதியிருப்போம். நீங்க பாருங்க, சங்கீதம் 40 எடுங்க. சங்கீதம் 40 13 இருந்து 17 வரைக்கும் கர்த்தாவே. அதே மாதிரி இன்னொருத்தர் சங்கீதம் 70 எடுத்து 1 இருந்து 5 வரைக்கும். இப்ப சங்கீதம் 40 ஒருத்தங்க வாசிங்க. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சிய அடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும். அதே 70வது சங்கீதம் வாசிங்க. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சியடைவார்களாக. ஆ ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வரும். நீரே துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாது. பாருங்க, 2 சங்கீதம் ஆனா ஒரே இதை எழுதியிருக்காங்க, ஒரே கான்டெக்ஸ்ட். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் இது என்ன 2 இதும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல மாத்தி கீதி எழுதி வச்சுட்டாரா? அப்பதான் 70வது சங்கீதத்துல மேல ஒண்ணு எழுதி பாருங்க, நினைப்பூட்டுதலாக பாடி ராக தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட. அப்ப பாருங்க, தாவீது இந்த இடத்துல என்ன பண்றான்? அந்த 40வது அதிகாரத்துக்கு மேல என்ன எழுதிருக்கு? ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட. அவன் வந்து மறுபடியும் நினைப்பூட்டுறான். பல நேரத்துல நம்மளுடைய பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நீங்க ஜெபிச்சவர் கேட்காம இருப்பாரா? வசனம் சொல்லுது, பாவிகளுக்கு அவர் செய்கிறார். உங்களுடைய அக்கிரமங்களே அவருக்கும் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிளவு உண்டாகுதுன்னு சொல்றாரு. ஆனாலும் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஜெபத்தை கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப தாவீது இந்த இடத்துல அவனுக்கு தீங்கு வரும்போது, அவனுக்கு பிரச்சனை வரும்போது அவன் பாடுறான், தேவனே விடுவீங்க, எனக்கு சகாயம் செய்யறதுக்கு தீவிரமா வாங்க. ஏன்னா அவனுக்கு சீக்கிரம் வரலன்னா இவனை கொண்டுருவாங்க. இவன் நிலைமை முடிஞ்சது. இன்னைக்கு பல நேரத்தில் அப்படிதான், உதவி சகாயம் சீக்கிரம் வரலன்னா நம்மளுடைய நிலைமை முடிந்தது. அப்ப அவன் பாடுறான், தீவிரமா வாங்க ஆண்டவரே, விடுவிக்கு தீவிரமா வாங்க. எப்பெல்லாம் அவனுக்கு பிரச்சனை வந்துச்சோ இந்த சங்கீதத்தை எடுத்து உட்கார்ந்தான். நான் சொல்றேன், உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, கவலைகள் வரும்போது இந்த சங்கீதத்தை உட்கார்ந்துங்க.
உட்கார்ந்து தியானிங்க. நீங்க என்ன விடுவீங்க? எனக்கு சகாயம் செய்ய தீவிரீங்க. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ எங்களுடைய இருக்கிறார். என்னிடத்தில் தேவனே என்னிடத்தில் தீவிரமாக நீரே என் துணை, நீங்க விடுவிக்கிறார். அதை அவன் மறக்கவே இல்லை. பாருங்க, நீங்க தான் என்னுடைய துணை என்பதை அவன் மறக்கல. பல பேர் உங்களுக்கு தேதி கூட குறிச்சிடும். அப்படிதான் உங்களுக்கு தேதி காட்டு, இந்த தேதி கூட ஒரு போட்டு சொல்லிடுவாங்க. இந்த மந்திரவாதம் பண்றவங்களாம் பாத்துக்கீங்களா? யாருக்காவது மந்திரவாதம் பண்ணோம்னா ஒரு பொம்மையை கொடுத்து 3 மாசத்துல விட போட்டு தள்ளினோடனே அது தேதி குறிக்கும். டாக்டர்ஸ் கூட இதான் பிரச்சனை தேதி சொல்லிடுவாங்க. பாருங்க, இத்தனை வருஷம் தான், இல்ல ஒரு 6 மாசம் தான், இத்தனை நாள் தான் குறிச்சிடுவாங்க. தேதி குறிக்கிறாங்க. எதுக்கு? இவனுக்கு இந்த தீங்கை மேல கொண்டு வர்றதுக்கு தேதி குறிக்கிறாங்க. பிசாசு அப்படிதான். ஒரு வாழ்க்கையில எப்படியாச்சும் இவங்களை போட்டு தள்ளிடலாம், எப்படியாச்சும் இவங்களுடைய கதையை முடிச்சிடலாம், எப்படியாச்சும் ஆண்டவர் விட்டு இவனை திருப்பிடலாம். இத்தனை மாசத்துக்குள்ள இவன் ஆண்டவருக்கு மேல இருக்க வாஞ்சிய தணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பிரச்சனையை கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவான். அந்த நேரத்துலதான் நாம என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். எஸ்தர் அதோடைய 9வது அதிகாரம் அதோடைய 1வது வசனம் எடுத்து வாசிங்க. எஸ்தர் 9:1. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே போதும். ஆதார் மாதம் என்கிற ஒரு மாதம் 12வது பாருங்க. அந்த 12வது மாதத்துக்கு பேருதான் ஆதார் என்கிற மாதம். ஆமான் தேவனுடைய பிள்ளைகளுடைய சத்துரு, எனிமி. அவன் தேதி குறிச்சிட்டான். ஆதார் மாதம் என்கிற 12வது மாதம் 13வது தேதி யூதரை ஒழிக்க வேண்டும். அவனுடைய தேசத்தின் எல்லைகள் எல்லா யூதர்களையும் சங்காரம் பண்ண வேண்டும் என்று தேதி குறிச்சிட்டான். நம்ம ஆண்டவர் தான் தேதி குறிக்க மாட்டார். சீக்கிரமா வாரன்னு சொன்னவர் என்ன வாரன்னு சொன்னாரா? சில பேர் சொல்லுவாங்க, இத்தனை நாளைக்கு மனுஷன் நம்ப இத்தனை நாளுக்குள்ள முடிச்சு சத்தியமா முடிக்க மாட்டாங்க. ஆண்டவரை பாருங்க, 2 நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கதான் பண்ணும். விரும்பினது வரும்போதோ என்னைக்கு வரும்னு சொன்னார். இல்ல 2 மாசத்துல வரும், 1 வருஷத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த 1 வருஷம் நம்ம காத்து பிடிப்போம். இவர் சொல்றாரு என்னைக்கு வரும்னு தெரிய மாட்டேங்குது, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் நிறைய பேருக்கு மண்டை பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும். என்னைக்கு வருமா சொல்ல வேண்டியது, என்னைக்கு ஆசிரியர் தக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறா, என்னைக்கு சிலையப்பம் அது சொல்ல மாட்டேங்கிறா. இவன் சொல்றான்ல ஆதார் மாதம் 12வது மாதம் 13ஆம் தேதியில முடிக்கணும் பிளான் போட்டாச்சு. ஆனா சொல்றேன், என்றைக்கு பிசாசு உங்களை எதிர்க்கணும், மனிதர்கள் மூலமாகவோ சூழ்நிலைகள் மூலமாகவோ, ஏன் உங்களை கொண்டே உங்களை எதிர்க்கணும்னு நினைச்சா கூட எந்த சூழ்நிலையிலும் அவன் எந்த தேதி குறிக்கிறானோ அதே தேதியில தான் கர்த்தர் தலையை உயர்த்துவார். இதை கர்த்தர் பண்ணுவார். அன்றைக்கு அதெல்லாம் நடந்துச்சு. அந்த வாசிங்க ஃபுல்லா. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு பாருங்க, ஆதார் மாதம் என்கிற 12வது மாதம் 13வது தேதியில பாருங்க யூதரை பகைஞர் பாருங்க சத்ரு நினைச்சிட்டு இருக்கிறான் உன்னை மேற்கொள்ளலாம்னு. இன்னமும் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் அவனை மேற்கொள்ளலாம். ஆனா அந்நாளில் தானே அவன் எந்த நாள்ல அவனை மேற்கொள்ளலாம் நினைச்சானோ அதே நாள்ல யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை ஹalleluya
எந்த நாள் சத்ரு உன்னை மேற்கொள்ளணும் நினைச்சானோ அதே நாள் நீ சத்ருவை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடியும் என்று கர்த்தர் இந்த கால வேளையில அடித்துரைக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்றார், எந்த சத்ரு உங்களை முடிக்கணும்னு நினைச்சானோ, எந்த நாள்ல முடிக்கணும்னு நினைச்சானோ அதே நாளில காரியம் மாறுதலாய் முடியும்படிக்கு கர்த்தர் தலையை உயர்த்த போகிறார். உன் நிலைமை மாற்ற போகிறார். உடைய வாழ்க்கை மாற போகிறது. என் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமா நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா நல்லா கவனிங்க, யூதரின் பகைஞர். ஆனா இந்த இடத்துல ஆமன் செத்துட்டான். செத்ததுக்கு அப்புறம் ஆமனை தான் தூக்கில போட்டாங்க. அப்புறம் என்ன பகைஞர்னா, பல நேரத்தில் நம்ம சத்துருவே அடங்கிட்டாலும் அவன் வச்ச சில கன்னிகள் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், ரூட் எடுத்தது மாத்திரம் இல்லை, அவர் கொண்டு வந்த எல்லா விளைவுகளையும் எரிக்க போகிறேன். அந்த விளைவுகளால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். சத்ரு செத்துட்டான், சத்ரு ஒழிச்சிட்டான். ஆனா அவன் போட்ட அந்த கன்னிகள் வளர்ந்து கொண்டிருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் காரியம் மாறுதல முடியும்படியாக உன் பகைஞரை மேற்கொள்ளும்படியாக. ஆமான கொல்றது உங்க வேலை கிடையாது, அவர் வேலை. ஆனா அவன் போட்ட கண்ணீரை மேற்கொள்வது உங்க வேலை. மெயினாவது கர்த்தர் எடுத்துருவாரு. தலை எடுத்ததுக்கு அப்புறம் பாம்பை கொல்றதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க? தலைய நசுக்கிட்டாங்க. தலை உயிரோட இருக்க பாம்பை நீ அடிப்பியாப்பா? நீ அடிப்பியா? ஏன் அடிக்க மாட்டேன்? உயிரோட ஒரு பாம்பு அடிப்பு வருது, அடிக்கல, பயப்படுவது இல்லை. ஏன் எங்க அடிக்க பாப்பீங்க? தலையில. தலையை அடிக்க முடியுமா? ஈஸியா அடைச்சிட்டு அடிக்க முடியுமா? ஆண்டு தலையை நசுக்கிட்டாரே. செத்த பாம்பா அது வாழ ஆட்டுது, அதை வெட்டி போடுறதுக்கு நாம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அவர் தலையே நசுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமானின் ஆலோசனைகளை அபத்தமாக்கி போட்டார். உங்களுக்கு விரோதமான ஆமானின் ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு டேட் குறிச்சிட்டான். இந்த நாள்ல அவனை முடிச்சிடலாம் நினைச்சவன் அதே நாள்ல கர்த்தர் அவனை முடிக்கணும்னு அவர் மாஸ்டர் பிளான் போட்டுட்டார். அதனால சொல்றேன், உங்களுக்கு விரோதமா எழும்புறவர்கள் விரோதமா நீங்க எழும்பவே வேண்டாம். ஏன் தெரியுமா? யுத்தம் கருத்து கிடையாது. நீங்கள் அமர்ந்திருந்து அவர் சரீரத்தை மட்டும் பாருங்க. அமர்ந்திருக்க வேடிக்கை பாருங்க. எவ்வளோ கஷ்டம் வந்துட்டு போட்டோம், துன்புறுத்துறாங்க, துன்புறுத்திட்டு போட்டோம். அமர்ந்திருங்க. ஏன் தெரியுமா? நீங்க அமர்ந்திருக்காம அவர் யாருங்கிறத காட்டவே மாட்டாங்க. நம்ம சாதிக்கணும், நம்ம ஆமான கொல்லணும் நினைச்சா கண்டிப்பா முடியாது. முறதைக்கு ஆமான கொல்ல முடியுமா? முடியாது. அது என்ன பண்ணாங்க? உபவாசம் பண்ணாங்க. 11வது நாள் உபவாசம் பண்றாங்க. 12, 13ஆம் தேதியில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமானே கர்த்தர் முடித்தார். ஆனா 13ஆம் தேதியில அந்த பகைஞர்கள் கட்டளை கொடுத்தாச்சு, எல்லா தேசமும் பிரியாச்சு. இது எப்படி மாத்துறது? ஒரே நைட்ல மாற்ற முடியாது. சத்ரு நினைச்சான், கட்டளை வந்தாச்சு. இனிமே பிசாசு நினைக்கிறான் அவங்கள போட்டு சொல்லிடலாம், உங்களை நிலைமை மாத்திடலாம், உங்களை முடிச்சிடலாம் நினைக்கிறான். அவனுக்கு தெரியாது, நீங்கள் அவைகளை மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களுடைய கரங்களை திடப்படுத்துகிறார். இதான் கர்த்தர் தெரியும். உங்க கரங்களை திடப்படுத்துகிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. தானியேல் ராஜாவுடைய சாஸ்திரங்களை படிச்சான். ராஜா சாஸ்திரங்களை படிச்சான். என்னுடைய கடவுள்கள் குறித்து படிச்சான். என்னுடைய தேசத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணான். எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சு. சாப்பாடு விஷயம் வரும்போது மட்டும் வேண்டாங்க. ஏன் தெரியுமா? இதனால என்னை தீட்டு மாட்டேன். கடவுளை குறிச்சு படிச்சேன், எல்லாத்தையும் படி நல்ல. ஆனா சாப்பாடு விஷயம் வரும்போது மட்டும் சொன்னா இதனால என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். ஏன்னா இது கர்த்தருக்கு பிரியம் நாள். நல்லா சாப்பிட்டுக்கலாம்ல.
உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு. நான் ரீசெண்டா படிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் அந்த ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்றது கம்மி பண்ணேன். இல்லை முந்திலாம் ஃபுட்டை அடி வெளுத்துருவேன். அதாவது நான் எவ்வளவு வெளுப்பேன் எனக்கு தெரியும். இல்ல அது இதுல எல்லாம் வாங்கி சாப்பிடுவேனா, சோறு மட்டும் சாப்பிட மாட்டேன். வேற விஷயம் பக்கத்தான் சாப்பிடுவேன். ஆனா சாப்பாட்டு விஷயத்துல நம்ம கண்ட்ரோல் வேணும். ஏன்னா சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். இப்ப ஏன் பைபிள் படிக்க முடியலன்னா சாப்பாடு அதிகமாயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்? ஒன் ஆஃப் த ரீசன், சரியா? அதே ரீசன் எடுத்து என்ன கேட்க கூடாது. படிக்க முடியலையா, கொஞ்ச நேரம் உபவாசம் சாப்பாடு ஒதுக்கிட்டு அந்த நேரம் எடுத்து பைபிள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அன்னைக்கு பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு விரோதமா இருக்கிற ஆமானின் எல்லா தந்திரங்களையும் நீங்கள் மேற்கொள்ளும்படிக்கு உங்களை பலப்படுத்தும். இது நடக்கும், இது சத்தியமா நடக்கும். நான் கண் கூட பார்த்து வந்தேன். நான் இருக்கிற காரணியால எத்தனையோ பிரச்சனை இருக்கு, எத்தனையோ பிரச்சனை. இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லி எனக்கு என்ன கிடைக்கும்? ஆனா என்ன இத்தனை பிரச்சனை அந்த காலிகளை தூக்கி போட்டுருவார். அதை நான் என்ன பண்ண பிடிக்கணும்? அவருக்கு சர்ப்பத்துக்கு தலை முடிச்சு காலில் போட்டாரு. இதுக்கு மேல நாலு பிடிக்க பயப்படணும். லைட்டா வாழ ஆட்டணும்னா அது நம்ம ஐயோ கடிச்சிருமோ அடிச்சிருமோ, ஒன்னும் செய்யாது. செத்த பாம்பு. பல பேர் செத்த பாம்போட தான் சண்டை போட்டு இருக்கீங்க. அது பல்லு இல்லாத சிங்கம். சிங்கத்தை போலயே அவன் சிங்கமா? அவன் சிங்கத்தை போல அவன் சிங்கம் கிடையாது. நீங்க தான் சிங்க குட்டிகள். யூதரான சிங்கத்தின் பிள்ளைகள் நாமளோ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் சிங்கத்தை போல அவனுக்கு பயப்படாதீங்க. வசனம் சொல்றது, பிசாசுக்கு பயப்படாமல் இருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது இல்லைன்னா கூட கட்டி பிடிச்சு உட்கார்ந்து இருப்பான். உண்மைதானே? நான் தப்பா ஏதோ சொல்றேனோ? உங்க பைபிள்ல தான் எழுதிருக்குது. இல்ல என் பைபிள்ல ஒரு வித்தியாசமா இருக்குன்னு நினைக்க பாக்குறேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. நம்ம பிசாசுக்கு நிறைய தைலம் போட்டு உட்கார வச்சிருக்கோம். அவன் ரெண்டு இடியும் கொடுத்துட்டு என்னப்பா கைத்திரி மீன் எண்ணெய் எடுத்து போடு உட்காரு பக்கத்துல. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஏன்? அவன் திருடன். கொல்லவும் அழிக்கும் திருடக்கு தான் வாராங்க, எதுக்கும் வரலாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, காரியம் மாறுதல. அதை வாட்சி முடியுங்க. ராஜா யூதரின் பகைஞர் அவங்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அவர்கள் நம்பினார்கள், அவ்வளவுதான். இப்ப உங்களை அழிக்கணும்னு சத்துரு நம்புறான். இப்படி செஞ்சுட்டா இவன் வந்து முன்னேற முடியாது நம்புறான். நான் உண்மையை சொல்றேன், எதை உங்களுக்கு விரோதமா பண்ணணும் அவன் நம்புறான். அந்த நம்பிக்கை அவமாக்கி. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அந்நாளிலே தானே அவன் என்னைக்கு நம்பினாலும் அந்த நாளிலேயே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை நீங்கள் உங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடியும். ஆமென். இதை கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடியும். நான் சொல்றேன், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவேன். ஐயோ இது எப்படி முடியும் போதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, யோபு சொன்ன நான் பயந்த காரியம் எனக்கு நடந்துச்சு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், இல்ல நீ பயந்தது இல்ல, உன் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ண போகிறேன். ஏன் தெரியுமா? உன்னோடு இருக்கிற பெரியவர். ஆண்டவர் சொல்றேன். அன்னைக்கு ஆமாக்குள்ள இருந்து பிசாசு தானே. அப்ப அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு இவனுக்கு ஒருத்தைக்கு எவ்வளவு திராணி இருக்கும்? அவன் நேரா போய் எதிர்த்திருக்க முடியலையே. ஆனா உபவாசம் பண்ணின போது எதுக்கு? யூதருக்கு வெற்றி உண்டாகணும். ஏன்? சத்துரு எழுப்புறான். எப்படியாச்சு யூதர்களை அழிச்சிடணும். கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு மிகப்பெரிய ஒரு அமளிய, மிகப்பெரிய ஒரு இரத்த வெள்ள ஆரவாடு பண்ணுவதற்கு முயற்சி பண்ணி நம்பி கட்டளை பிறப்பிக்க வாரான்.
ராஜா தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கிற தூக்கம் வரல. தூக்கம் வரலன்னா நம்ம ஊர்ல என்ன பண்ணும்? எனக்கெல்லாம் தூக்கம் வரலன்னு எங்க அம்மா அடிப்பாங்க. தூங்கு. அவருக்கு பாட்டு கேட்கணும் ஆசை இருக்கு, பாட்டுக்காரன் இல்லை போல. திடீர்னு கதைக்காரனும் இல்லை. சரி, இந்த வருஷத்தை டைரியை கொண்டு வாப்பா அப்படின்னா உங்க அம்மா உன எப்படி தூங்க வைப்பாங்க? நானும் தூங்க மாட்டேன், எங்க அம்மாவும் தூங்க மாட்டாங்க. அதாவது அந்த டைரியை கொண்டு வர எந்த ராஜா இந்த உலகத்திலேயே தூக்கம் வரலன்னா இந்த வருஷத்து டைரியை கொண்டு வரேன்னு சொல்றவன் யாரு? பாருங்க, சும்மா நடக்கும். ஏன் என் உபவாசித்த போது கர்த்தர் ராஜாவை தூங்க விடல, அவன் மனசை மாத்துறாரு. ஏன் நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்கேயோ கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவன் ஜெபிக்கும் போது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா அவன் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ராஜாவின் மனதை அசைத்து கொண்டிருந்தார். நைட்டு தூக்க வரல, எழும்புறான், வாசிக்கிறான். கரெக்டா மொர்தெக்கா ராஜாவுக்கு சின்ன ஒரு நன்மை அதுல வச்சு ஸ்டாப். அது வரைக்கும் நிறைய வாசிச்சிருப்பான். கரெக்டா அது வரணுமா? எப்படி? அதுதான் ஜெபிக்கும் போது உன் பேரை ஃபர்ஸ்ட் கொண்டு காட்டுவார். இன்றைக்கு சொல்லுங்க, ராஜாக்களுடைய மத்தியில் நீங்க நடக்க போறீங்க. தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். இதை நம்பினீங்கன்னா நடக்கும். நாங்க எந்த ராஜாவை பார்க்கறது? உண்மை சொல்லுகிறேன், ராஜாக்கள் மத்தியில் நிக்க வச்சிருக்கேன். ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்க வச்சிருக்கிறேன். ஆனா இப்படி ஜெபிக்கும் போது இப்ப ராஜா பார்க்கிறாரு, இவருக்கு நன்மை செய்தாய்த்தான் கேட்கவும் ஆமன் உள்ளவர். பாருங்க ஆண்டவர் எப்படி அது இவன் நினைச்சு நம்பிட்டு நம்பினாலே மேற்கொள்ள நம்பினார்களே, அதே மாதிரி ஆமான நம்பினான். போனா மேட்ர ஏன் தெரியுமா? பிசாசு வந்து சரி ஏன்னா பிசாசு வந்து கொஞ்சம் அவனுக்கு இதே இல்லை. அவன் தங்கசாலி வச்சான். யாரெல்லாம் நம்மள வச்சுட்டாங்க. நல்லா கவனிங்க, பிசாசுக்கு நீங்க நினைக்கிற பாருங்க என்ன தெரியுமா? அவன் நம்புனா டேட்டை குறிச்சான். என்றைக்கு டேட்டை போட்டானோ அந்த டேட்டுக்குள்ள இவனை போட்டுக்கலாம், நான் பிளான் போட்டேன். சரி ராம் டைமிங்ல உள்ள வரான். ராஜா சொல்றாரு, ராஜா நன்மை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு என்னதான் செய்யணும்னு இவன் நினைச்சுக்கிட்டான். இவன் இன்னும் நம்புறான், எனக்கு அவனுக்கு நம்பிட்டு இருக்கிறான். பிசாசு உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை அவனுக்கு நம்பிட்டு இருக்கிறான். அவன் பாருங்க, அவன் நினைக்கிறது அவன் சொல்றான். அவன் கேட்கிறான், ராஜா போடுகிற அந்த அவன் கிரீடத்தை அவளை போடுங்க, போட்ட ட்ரெஸ் ஆசையா பாருங்க. அவன் நினைச்சா எல்லாம் அவனுக்கு எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே ராஜா அப்படியே முறதைக்கை போயிட்டு அவன் மண்டையில இடிய போட்ட மாதிரி இருக்கும். ஐயோ என்னது? அதுதான், எந்த குழிய உனக்கு விட்டுனானோ அதே குழியில அவனை விழ வைக்கிறவர் தான் என் ஆண்டவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். இதுதான் என்ன சக்தி. அப்ப இது என்ன நம்ம பண்ணணும்? நம்ம பண்ண வேண்டியது ஜெபம். நமக்கு தெரிஞ்சது ஜெபம். நீங்க அது சரளமா பண்றீங்களோ, சரளமே இல்லாம முரட்டுத்தனமா பண்ணணும். அமைதியாக மனங்களாலும் ஜெபிங்க. ஜெபிப்பது சொல்லுவாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 24/7 அந்நிய பஸ்ல பேசிட்டே இருப்பேன். வெளியில உள்ள பேசிட்டே இருப்பேன். பஸ்ல இருப்பேன், உள்ள பேசிட்டே இருப்பேன். நல்லா ஜாலியா வெளியே பேசுவேன், ஆனா உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஜெபிக்கும் போது கர்த்தர் உனக்குள்ள இருக்க அக்கறையை தக்க வைத்துக் கொள்ளுகிறேன். ஆனா இன்னொரு நாள் நான் யோசிக்கும் போது, எப்படி நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அக்கறையை தக்க வைத்துக் கொள்ளுறேன்னா,
இல்ல, உனக்குள்ள கொடுத்திருக்கிற அந்த அக்கினியை தக்க வைத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உன்னை ஜெபிக்க முடியும். நீ ஜெபிக்கிறதுனால அக்கினி தக்க வைக்க முடியாது. உங்களை ஜெபிக்கும்படி ஏவுகிறதே அவர் தான். இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஜெபிக்கிற அந்த மனதே ஜெபித்த போது காரியம் இந்த இடத்துல என்ன நடக்குது? இவன் டேட் குறிக்கிறான், ஆனா அந்த டேட்ல தான் இவனை தூக்கணும். அதனாலதான் ஆண்டவர் டேட் சொல்லவே மாட்டார். ஏன்னா டேட் சொல்லிட்டு தான் நம்ம ஆளுங்க 3வது நூற்றாண்டு 4வது நூற்றாண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பதான் அந்த கிறிஸ்துவத்தை குறிச்ச நிறைய டீச்சிங்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது பயங்கரமா. ரோமா 5வது நூற்றாண்டுல அப்புறம் ரோம அரசு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவத்தை நார்மலைஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவங்களை கொண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு அரசன் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்ப அரசனுடைய தளபதியும் அரசனுடைய மகன் போட்டி, யார் ராஜா வாழணும். அரசனுடைய மகன் அவங்களுடைய அரசனுடைய மகனுடைய அம்மா அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து சீக்ரெட் கிறிஸ்டியன். ஏன்னா அப்போ வந்து எதிர்ப்பு இல்லை. இவங்க ஜெபம் பண்ணதை அவன் பார்த்திருக்கான். அதில் போய் முழங்கால் போட்டு சொல்றேன், ஏசப்பா நீங்க வெற்றி தந்தீங்கன்னா நான் வந்து உங்களை வணங்குவேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அவன் தூங்கும்போது இவருக்கு தரிசனம் கிடைக்குது. ஒரு சிலுவை தெரியல, சிலுவையில பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது, இந்த சிலுவையை முன்னாடி வச்சு யுத்தம் பண்ணு, நீ ஜெயித்து கொள்வ அப்படின்னு. சிலுவையை முன்னாடி வச்சு என்ன பண்ணிட்டானா, சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்கள் எல்லாருக்கும் அந்த தளபதி பெரிய ராணுவத்தை கொண்டு போயிட்டான். எனக்கு தளபதி இல்ல, மகனுக்கு என்ன தெரியும், இவன் கொஞ்சம் பேர் வச்சிருக்கான். ஆனா அவன் மேல இவன் மேல எல்லாரும் மேல என்ன பண்றான் சொல்லுங்க. சிலுவைய அடையாளத்தை என்ன பண்றான், வரையறான். வரைஞ்சி யுத்தத்துக்கு போறான். யுத்தத்துக்கு போன என்ன நடக்குது? உண்மையை சொல்றேன், அந்த பிரிட்ஜில் நடக்கிற யுத்தம் பெரிய ஒரு பிரிட்ஜ். அது ஹிஸ்டரி நான் உங்களுக்கு முடிந்தால் சொல்ல, அதை இன்னொரு நாள் அதை சொல்றேன். யுத்தத்துக்கு போகும்போது அன்றைக்கு அந்த யுத்தத்துல அவ்வளவு பெரிய தளபதியை இந்த சின்ன பையன் வீழ்த்திட்டான். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆனா வீழ்த்தி 20 வருஷம் கழிச்சு அவன் ரசிக்கப்பட்டான். ஆனா வீழ்த்துற அன்னைக்கு அவன் முடிவெடுத்து சொன்னா, கிறிஸ்தவத்தை ஆர்கனைஸ் பண்ணுகிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் போனோன்னே நிறைய ஸ்காலர்ஸ்லாம் கிறிஸ்தவ பள்ளிமா இருந்துச்சாங்க. அப்படிதான் நிறைய புஸ்தகங்களை பாதுகாத்து வச்சுக்கோன்னா புஸ்தகத்தை எரிஞ்சிருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஸ்காலர் அவர் சொல்லிட்டாரு, இயேசுநாதர் இந்த தேதியில இந்த வருஷத்துல வருகிறார். அவர் வருகிறார் 2வது வரைக்கும் சீக்கிரம் இவர் சொல்லிட்டார். உடனே எல்லா ரமானிய அந்த இடத்துல எல்லா மக்களும் திரண்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நாள் கரெக்டா அந்த நாள் டைம் ஆண்டவர் வரல. உடனே என்ன தெரியுமா கதை ஆயிடுச்சு, இயேசு ஏமாத்தி விட்டார். இயேசு இவன் ஆண்டவர் டேட் கொடுத்து சொன்னார். புரியுது இல்லை? அதனாலதான் பல நேரத்துல ஆண்டவர் எப்ப பண்ண போறன்னு சொல்ல மாட்டார். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அற்புதங்களை உங்க வாழ்க்கையின் நடவடிக்கைகளை மாத்திடலாம். அற்புதங்கள் இத்தனை நாளுக்குள்ள நடக்கும். நான் சொல்றேன், அவர் நடத்துவார். அவர் சொல்லியிருக்க எப்படி சொல்லிருக்காரு, இன்றைக்கு நடக்கும் சொல்லியிருக்காரு. அவர் இத்தனை நாள் சொல்லவே இல்லை. வேலை பாருங்க, அற்புதம் செஞ்ச இடத்த பாருங்க. இன்னைக்கு உனக்கு நீ போ, இன்னைக்கு உனக்கு நடக்கும். நீ இப்ப போ, உனக்கு இப்ப நடக்கும். ஆண்டோடைய இதை பாருங்க, போ இத்தனை நாளைக்குள்ள. ஆசுரோடைய ஒரே ஒரு காரியத்துல மட்டும் 4 நாள் போகட்டும். ஆனா சொல்லல பாருங்க, 4 நாளுக்கு அப்ப போய் உயிரோட போய் சொன்னாரா? பண்றத நம்மளாம் பார்த்து வியக்கணும். அந்த அளவுக்கு பண்ணுது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உங்களுக்கு அறியாது. உங்களுக்கு அதாவது மனுஷனுடைய அறிவு ஒரு அளவுதான். கற்க கற்க நிறைய கற்றுட்டு போலாம். ஆனா கல்வி கரையில கற்கிறவனால் சில, அதுவும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டையும் தாண்டி ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு உன்னால
அறிய முடியாது. அதான் சொல்றாரு, அந்த அறியாத அறிவுக்கு மேலான அற்புதங்களையும் நீங்க எட்ட முடியாத. நீ எட்டி அந்த ஃபேன் தொட்டுருவியா? முடியாதுல்ல. நம்ம இன்னைக்கு வானத்தை தொடரணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், குதிக்க கூட முடிய மாட்டேங்குது, இடுப்பு பிடிச்சிக்குது. அந்த மாதிரி இருக்கிறோம். ஆண்டவர் சொல்வாரு, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உங்களை குறித்த எண்ணங்களை அவர் வைத்திருக்கிறார். பாருங்க, பாருங்க எந்த அளவுக்கு நம்மளை பார்க்கிறாரு, எந்த அளவுக்கு அவர் உயர்ந்த எண்ணங்களை வைத்திருக்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. நான் ஏன் இதை சொல்ல வேற தெரியல, கர்த்தர் இதை சொல்ல அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றது சொல்லுங்க. நீங்க ஜெபித்த அளவு எவ்வளவு, இன்றைக்கு எந்த அளவு சிரிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், அவரோடு உறவாடுங்க, அவரோடு பேசுங்க, இன்னும் உங்க பக்கத்துல வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நமக்கு பெரிய ஜெபம் தான், ஒரே ஜெபம் தான். என்னுடைய ஜெபம் நான் சொல்றேன், எனக்கு அது தாங்க இருந்தாங்கன்னு கேட்கறதா செகண்டரி. ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட உட்கார்றது, இன்னும் உங்க பக்கத்தில் வரேன், இன்னும் நான் உங்க இருதயத்தை அறியணும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் இறங்கி வருவார். முன்னாடி வந்து நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். இதுதான் கர்த்தர் செய்வார். அதுவரைக்கும் நான் விட மாட்டேன். நீங்க தான் வேணும்னு சொல்லுங்க. எதற்கு அப்படி சொல்றீங்க? only need you Lord. நீங்க தான் வேணும் சொல்ல முடியுமா? உங்களால எப்படி இதை சொல்ல முடியும்? என்ன தெரியுமா, உலகம் குப்பையா தெரிஞ்சாதான் நீங்க வேணும்ங்கிறத உண்மையா சொல்ல முடியும். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் ஏசப்பா நம்ம பாடுறோம், உங்க சமூகம் எனக்குன்னு பாடுறோம். ஆனா இருதயம் அவர்கிட்ட தூரமா இருக்குதே. வசனம் சொல்றது, முழு இருதயத்தோடு ஒருவன் நினைத்து என்னை கண்டுபிடிப்போம். இன்றைக்கு இந்த இடத்துல முருதைக்காய் முழு இருதயத்தோட வேதனைப்பட்டு கத்துறத கர்த்தர் பார்த்து என்ன பண்ணுகிறார்? அவனை விடுவிக்கிறார். அல்லேலூயா. வேதனைப்பட்டு அழுதான். அவன் சொல்றான், எஸ்தர்ட்ட ஃபோர்ஸ் பண்றான். பாருங்க, ஜெபம் பண்ணுது. நீ வந்து மௌனமா இருந்தனா யூதருக்கு சகாயம். பாருங்க, அவன் விசுவாசத்தை பாருங்க. இவனுக்கு இப்ப ஒரே வழி, சாதகமான வழி, ராஜா கிட்ட பேசணும்னா யாரு? எஸ்தர். ஏன் எஸ்தர் ராஜாவுக்கு வைஃப், அவதான் ராணி. எஸ்தர் பயப்படும் போது மொர்தெகாய் சொல்றான், நீ எப்படி ராணியா இருக்க, நீ உதவி செய்யலாம், யூதருக்கு வேற இடத்துல இருந்து கூட சகாயத்தை கொண்டு வருவார். இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இவர்கள் எனக்கு உதவி செய்வாங்க, இவர்கள் மூலமா எனக்கு சகாயம் வரும், காலகாலமா நினைச்சிட்டு இருக்கீங்க. கடைசியில் அவன் ராணி ஆனவங்க உங்களை கட்டி விட்டு பார்ப்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது, உங்க விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நீ தரலனாலும் வேற எங்கேயாச்சும் கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். மொர்தெகாய் வேற எங்கிறது வந்துச்சா, அதை சொல்லி அவன் விசுவாசிக்கும் போது எந்த மனிதன் தருவர் என்று நம்பி அவன் ஏமாற்றணும், அதே மனிதன் மூலமா தர வைப்பார். அதே மனிதன் மூலமா காய்க்க வாய்க்க பண்ணுவார். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தையும் அவன் தருவார். அப்ப அவன் எதை நம்புறான்? கர்த்தர் அந்த விஷயத்துல என்ன பண்றான்? நம்புறான். காரியம் எப்படி முடியுது? மாறுதலா முடியுது. எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 121. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். பாருங்க, நெருக்கத்திலே நமக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நெருக்கம் இருக்குது, எத்தனை மனிதர்கள் மூலமா நெருக்கம், எத்தனை சூழ்நிலைகள் மூலமா நெருக்கம், பண நெருக்கங்கள், கஷ்டங்கள். ஆனா எழுதிக்கோங்க, பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கலாம். நமது நெருக்கத்தில் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நீங்க நெருக்கப்படும் போது யார் நோக்கி கூப்பிடுறீங்க?
வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நீ யாரை கூப்பிடுறீங்க? நெருக்கத்திலே நீ கர்த்தரை கூப்பிடும் போது அவர் உனக்கு செவி கொடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உடனே மனுஷன்கிட்ட போகாதீங்க. நெருக்கத்தில் செவி கொடுப்பவர் என் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. அடுத்தது எப்படி உங்களை செவி கொடுத்த அப்புறம் உங்களை என்ன பண்ணுவாரு? விடுவிக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி விடுவிப்பார்னா, சங்கீதம் 119 அதனுடைய 153 வாசிங்க. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். போதும். ஆண்டவர் உங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து உங்களை விடுவிப்பார். அப்ப பார்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரே, என்னுடைய உபத்திரவத்தின் இந்த கோலத்தை நீர் பாரும். சங்கீதம் 70 நம்ம வருஷம்ல என்ன வருஷம்? உம்மை சகாயம் செய்ய கடைசி நானும் எளிமையானவன். என்னை விடுவிக்கிறவருமானவன், என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவன் சொல்லுது. ஆனா இந்த இடத்துல உங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கிறார். இப்ப தாவீது, நான் முதல்லயே சொன்னேன், 40வது சங்கீதத்திலையும் 70வது சங்கீதத்திலும் தாவீது தன்னுடைய உபத்திரவத்தை, தன்னுடைய வேதனையை கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறான். தெரியப்படுத்தணும்னா அவர் அவனுடைய உபத்திரவத்தை பார்த்து அவனை விடுவிக்கிறார். உமது வேதத்தை மறவே. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஜெபிக்கிறவர்களா மாத்திரம் இருக்க கூடாது, அவருடைய வேதத்தை மறக்காமல் தியானிக்க வேண்டும். நீங்க மறக்காம வேதத்தை தியானிச்சீங்கன்னா என்ன நடக்கும்ங்கறத சங்கீதம் 119 165 வாசிங்க. உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. மிகுந்த சமாதானத்தை தருகிறார். வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 25 நினைக்கிற 25 26 தெரியல, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனிதனை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இருக்குதா? அல்லது இருக்கு. ஏசாயால பாருங்க 26 உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பாருங்க, இந்த இடத்துல உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சொல்லி இருக்குது. வேதத்தை நேசிக்கிறவர்கள் தான் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ள முடியும். 119 165 ரூபாய் வாசிங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. இப்ப வேதத்தை நேசிக்கிறவர்கள் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ள முடியும். அப்படி உறுதியாய் பற்றிக் கொள்ள முடியும்னா நீங்க என்ன பண்ணணும்? வேதத்தை நேசிக்கணும். இந்த பைபிளை லவ் பண்ணணும். இந்த பைபிளை தியானிக்கணும். அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்றாரு, நீங்கள் இடறுவது இல்லை. பிசாசு நீங்க போகிற உங்க வாழ்க்கையின் பயணத்துல கண்ணீர் வச்சிருக்கிறான், குழி தோண்டி இருக்கிறான், கற்களும் முட்களும் வச்சிருக்கிறான். ஆனா உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களை அவர் அனுப்ப வேண்டும் என்றார். நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 104:4 எபிரேயர் 1:7 வசனம் சொல்லுகிறது, அவர் தமது தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தமது தூதர்களை காற்றுகளாக செய்கிறார். அவரது ஊழியக்காரர் எப்படி பண்ணுகிறாரா? அக்கினி ஜுவாலைகளாக. அப்ப நீங்கெல்லாம் அவருடைய ஊழியக்காரரா? கேட்கிறேன் நான், ஊழியக்காரர் ஊழியக்காரர் இல்லையா? சங்கீதம் 39:3 வாசிங்க. போதும். இப்ப நீங்க தியானிக்கும் போது என்ன மூழுது? அக்கினி மூழுது. அக்கினி இருக்க இடத்துல
இந்த இடத்துல என்ன சொல்லுது? என்னுடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளா செய்ய. யார் என்னுடைய ஊழியக்காரர்கள்? நீங்க என்னுடைய ஊழியக்காரர்களா? நிறைய பேர் நம்ம விசுவாசிகளாச்சு. லேவியராகமம் 25 அதோட 55 வாசிங்க. லேவியராகமம் 25:55 எடுத்து வாசிங்க. சட்டு புட்டு எடுக்கணும். இஸ்ரவேல் புத்திரர் போதும். யார் இஸ்ரவேல் புத்திரர்? நீங்க இஸ்ரவேல் புத்திரரா இல்லனா பேலியாளி மக்கள்? சொல்லுங்க. அப்ப வாயத்தை சொல்லுங்க. நாங்கள் இஸ்ரவேல் புத்திரர். பேலியாளி மக்கள் வந்து வந்துட்டு இருக்கீங்க. வாயத்தை சொல்லுங்க. நாம் இஸ்ரவேல் புத்திரர். ஹalleluya. அப்ப நீங்கள் யாரு? தேவனுடைய ஊழியக்காரர். ஹalleluya. ஆண்டவர் தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்து இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். நீங்கள் அவருடைய அக்கினி ஜுவாலை 39:3 சொல்லுகிறார் சங்கீதத்துல. நீங்கள் தியானிக்கும் போது அக்கினி மூடப்படும். அக்கினியை மூட்டுகிறார். அக்கினி பக்கத்துல மிருகங்கள் வருமா? வராது. ஆனா உங்களை எதிர்க்கிற அந்த மிருகம் சத்துரு அதானா அக்கினி இல்ல. உண்மை அக்கினி குறைஞ்சிருச்சு. ஏன்னா உங்களுக்குள்ள பயம் இருக்கிற வரைக்கும், உங்களுக்குள்ள வெறுப்பு பொறாமை எரிச்சல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி செயல்படாது. அக்கினியை தனித்து போடுவது இதுதான். நீங்க கலாத்தியர் 5வது அதிகாரம் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் இருந்தா கலாத்தியர் 5 அதோடைய 19 இருந்து பாருங்க. அக்கினிய தனித்து போடுகிற காரியம் தான் மாம்சத்தின் கிரியைகள். கரெக்டா? இப்ப மாம்சத்தின் கிரியைகள் எப்படின்னா வெளியரங்கமாய் இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி வெளியரங்கமாய் கிரியை செய்யும். இப்ப உங்களுக்குள்ள இருக்க அக்கினி உங்களுக்குள்ள எல்லாம் கிரியை செய்தது தவிர உங்களை சுற்றிலும் அது கிரியை செய்ய முடியவில்லை. காரணம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அது என்னதான் சொல்லுங்க? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள். போதும். பாருங்க, இவைகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் உங்களுக்குள்ள செயல்படும் போது தேவனுடைய அக்கினி, நீங்க எவ்வளவுதான் பைபிள் படிச்சாலும் வசனம் சொல்லுது நாம் தியானிக்கையில் மூண்டது. இப்ப அந்த அக்கினி மூண்ட அக்கினி எங்க போச்சு? எங்க போச்சு? உங்களுடைய அக்கினி எங்க? நான் கேட்கிறேன். Where is your fire? அந்த அக்கினி எங்க? ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்றோம். ஏன் அற்புதம் நடக்கல? அக்கினி விடுறோம். ஏன் அக்கினி பட்சிக்க மாட்டேங்குது சத்துருவை? ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரல? காரணம் மாம்சத்தின் கிரியைகள் ஏதோ ஒன்று இன்னும் வெளியரங்கமாய் இருக்கின்றது. இதை களைந்து போடும்படி என்ன சொல்லுகிறார்? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆசைகளையும் சிலுவையில் அறையணுமா? கண்டிப்பா. ஆனா களைந்து போடுன்னு ஒரு இடத்துல இருக்கும். நீங்க களைந்து போடணும் ஆண்டவர் சொல்லுவார். ஏன் தெரியுமா? பல நேரத்துல ஆண்டவர் கிருபை தருவார். எதற்கு? அதை தாண்டி வருவதற்கு, அதை களைந்து போடுவதற்கு, அதை மேற்கொள்வதற்கு. ஆமானோட காரியத்துல பாத்தீங்களா? ஆமான ஆண்டவர் போட்டு தருகிறார். அவன் சொல்லிக்கிறது பகைஞரை யார் மேற்கொள்ளணும்? நீங்க தான் மேற்கொள்ளணும். இன்னுமே சில சத்துரு, கண்ணுக்கு தெரியாத சத்துரு இருக்கிறார். அதுதான் இந்த மாம்சத்துக்கு. இதை நீங்கள் களைந்து போட்டு அழித்து விட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார். அதே அதிகாரம் கலாத்தியர் 5 10வது வசனம் வாசிங்க. அதோடைய சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கை
அவன் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். 11 12 வாசிங்க. ஏன் தெரியுமா? ஒரு வசனம் கேப் போட்டு மறுபடியும் இதை சொல்றாரு. காரணம், உன்னை கலக்குகிறவர்கள் ஆக்கினை அடைவன் நினைக்கிறேன். ஏனென்றால் நீ கர்த்தருக்கு நின்றவள், கர்த்தருக்கு நிற்கிறவர்கள், ஆனால் உங்களை கலக்குகிற சில காரியம் இருக்கிறது. அதனால நீங்க கர்த்தரை ஆராதிக்க முடிய மாட்டீங்க, தடையா இருக்குது. ஏதோ ஒன்று நீங்க கர்த்தரை ஆராதிக்க தடையா இருக்கும்போது பவுல் மறுபடியும் எழுதுறாரு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு தடையை கொண்டு வருகிற எந்த கலக்குகிற காரியமும் தனிப்பொண்டு போனால் நலமாகிவிடும். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை சேவிக்க முடியாதபடிக்கு எந்த காரியம் உங்களை கலக்கி கொண்டிருந்தாலும் அவைகள் தனிப்பொண்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அவைகளை அது இன்றைக்கே செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை சொல்லுகிறேன், நன்மை செய்து சோர்ந்து போகாதீங்க. கலாத்தியர் 6 அதோடைய 9 வாசிங்க. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். டேட் சொல்லிருக்காரா? தேதி குறிச்சிருக்காரா? இந்த மாதம் இந்த தேதி ஏற்ற காலம். இப்ப டவுட் எதுங்க அந்த ஏற்ற காலம்? ஏற்ற காலம் சொல்றீங்க, அது என்ன காலம்? மாம்சத்தின் கிரியைகளை களைந்து போடுகிற அந்த நாள். அது எப்ப தெரியுமா களைந்து போக முடியும்? நீங்க உபவாசம் பண்ணி நீங்க தனியா உட்காரணும். அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனை ஆராய்ந்து அதை களைந்து போட, ஐயோ நான் இவ்வளவு அருவருப்பானவனான்றத எப்ப எனக்கு தெரிஞ்சுன்னா நான் உபவாசம் பண்ணி பண்ணும்போதுதான். தனியா உட்காரும்போது ஆவியான இவ்வளவு கேவலமான நான் வெக்கப்பட மாட்டேன். ஆண்டவர்கிட்ட வெக்கப்படாதே. குழந்தைகளை போல மாற விட்டோம். ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய தேவன் நீங்க வந்து பிரியப்படுத்துவீங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம 10 மணி நேரம் ஜெபம் பண்ணோம்னு ஆண்டவர் பிரியப்பட்டுருது. 40 நாள் உண்ணாவிரதம் இருந்தாலும் ஆண்டவர் பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு ஏற்ற பெரிய நொறுமுட்டது நகமுட்டது, அதுதான் அவரை பிரியப்படுது. உடைச்சதுதான் அவர் உருவாக்குறாரு. ஹல்லேலூயா. நீதிமான அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமார் வந்தார். அதான் 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 8வது வசனம் சொல்லுது, இல்லை என்பவனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நம்ம நீதிமான் நாடி பரிசுத்தவான் எப்போ நம்ம வந்து என்னோட பாவமே இல்லை நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்றோம்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம், இப்ப சத்தியம்னா என்ன? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும். வார்த்தை தான் அவர்தான் சத்தியம். இன்னைக்கு சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கணும்னா பாவம் இருக்கணுமா? இப்ப என்ன கேட்பீங்க, என்ன சொல்றது? பாவத்தை மேற்கொள்ளுகிறவர் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிற. ஏன் நீதிமான் உள்ளதான் செய்வான். விழுந்தாலும் எழுது. மாம்சத்துக்கு எத்தனை இருக்குது, ஏதாவது கண்டிப்பா டெய்லி நம்ம விழுவோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நிற்கிறவன் விழாதபடி ஏன் நிற்கிறன் நீ என்னைக்கு சொல்ற அன்னைக்கு விழுந்துட்ட. நான் மேல இருப்பேன் நிற்பேன். யார் சொன்னாங்க? அவன் மேல இருப்பேன் நினைச்சு அப்பதான் அதுக்கப்புறம் கீழே வந்து அவனாச்சும் நினைச்சான். நம்ம தான் சொல்லிடுறோம். கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். அப்பொழுது அவனை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அது ஒரு செயலா இருந்தாலும் சரி, வார்த்தையா இருந்தாலும் சரி, நம்மை தாழ்த்தும் போது முழு இருந்ததோட படம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உள்ள கூட குழந்தை மாதிரி இருப்பாங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனா ஆண்டவர் இதை பார்க்கும்போது இருதயத்தை பார்க்கறேன். இப்ப சொல்றாரு, நான் தியானிக்கையில் அந்த 39:3 வாசகங்களா இருக்கா? இப்ப எது அனல் கொள்ளுது? ஆண்டவர் எங்க பாக்குறாருன்னு இப்ப மொர்தெக்காயுடைய இருதயத்தை பார்க்கிறவரு, அவன் இருதயம் அனல் கொண்ட கர்த்தர் பார்க்கிறார். சங்கீதம் 119 153 உபத்திரவத்தை பார்க்கிறார் என்று சொன்னேன். இப்ப உபத்திரவத்தினால நீ மனம் கசந்து அழுது உன்னுடைய இருதயம் எப்படியாச்சும் ஒரு அனல் பிடிச்சிருக்கு பாரு. இந்த அனல் மூடுறது கர்த்தர் பார்த்த உடனே இப்ப அது எங்க கொண்டு போற? நீ தியானிக்கையில் இருதயம்
காத்துக் கொள்வதற்கு ஜெபிக்க வேண்டும். அதன் பிறகு அக்கினி இன்னும் மூட்டுறதுக்கு தியானிக்கணும். அதுக்கப்புறம் நாவினால் விண்ணப்பம் செய்யணும். அப்ப முன்னாடி அக்கினி மூடுறது ஜெபம் பண்ணணும், வாயதான் வாசத்துக்கு அப்புறமும் ஜெபம் பண்ணணும். அதனாலதான் இடைவிடாம ஜெபம் பண்ணு சொல்றாரு. இன்னும் ஒண்ணு, அப்ப ஆண்டவர் நீங்க சத்தத்தை உயர்த்தும் போது அவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு செவி கொடுக்கிறார். சங்கீதம் 77:1 வாசிங்க. போதும், என்னுடைய சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். சில நேரத்துல வேதனை தொண்டை அடைக்கும் போது வார்த்தை வராது. ஆனா அந்த நேரத்திலே நீங்க முயற்சி பண்ணி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என்று எழுதுங்க. சங்கீதம் 70 அதான் பார்ப்போம். கடைசியா முன்னாடி அவன் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினான். எப்படி அவன் கெஞ்சதானே சொல்றான், தேவனே என்னை விடுவியும் கத்துறான். ஆண்டவரே என்னை விடுவீங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இவன் சத்துறான், கத்துறான். கத்துறோன்னு 77:1 வாசிங்க மறுபடியும். கெஞ்சினேன், உயர்த்தினேன். ஹல்லேலூயா. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நம் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இதை கண்டிப்பா ஒரு செய்வார். நம்ம சத்தம் போடும்போது இப்ப ஒரு குழந்தை அடி ஜோர்ல ஒற்றை அடி போட்டோன்னா அவ அழுதா, அழுது ஒரு சத்தம் அழுதா, எல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன சொல்ல அழுதுட்டு இருக்குது அப்படி சொல்லி கொஞ்சிட்டு இருக்குதா, யுத்தமாச்சு இப்படி கேட்க வேண்டிய ஒரு குழந்தை அழுதாலும் நமக்கு பொறுக்கலன்னா உங்களே என்னை விடைச்சவரே, நம்ம அப்பாவை காட்டிலும் நம்ம அம்மாவை காட்டிலும் எல்லாருக்கும் நம்ம ஏசி அன்பு வச்சுக்கிறவரு, நம்ம அழும்போது நம்ம சத்தம் போடும்போது நம்மளை பார்க்காமலே இருப்பாரு. மீன் கேட்டால் பாம்பை கொடுக்கிற உலகம் தரப்பனை கொடுக்க மாட்டான். அவரு பாம்பையா கொடுப்பாரு. அதிலும் மேலானவர்களை தர அவர் வல்லவரார். அப்ப என்ன பண்றாரு? சத்தத்தை உயர்த்தும் போது செவி கொடுக்கிறார். இப்ப எல்லாருக்கும் அவர் செவி கொடுக்கிறார். சங்கீதம் 72:12 வாசிங்க. கூப்பிடுகிற எளியவனை உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இப்ப பாருங்க, கூப்பிடுகிற ஒரு பொசிஷன் இருக்குது. தாவீது அந்த இடத்துல கூப்பிடும் போது அவர் ராஜாங்கிற பெருமை வந்து கூப்பிடல, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று அவன் சொல்றான். அப்ப இப்படி தேவனை எடுத்து தீவிரமா கேட்ட உடனே உதவியற்றவனாய் தன்னை காட்டுகிறார். எப்படின்னா நான் சிறுமையும், சிறுமை என்பது உதவியற்றது, எளிமை என்பது ஒன்றுமில்லாத தன்மை. இப்ப உதவியற்றவனாயும் ஒன்றுமில்லாதவனா இருக்கிறேன். அப்படிப்பட்டவனா தாவீது ராஜா இல்ல. ஆனா கர்த்தருக்கு முன்னாடி போகும்போது சிறுமையும் எளிமை தாழ்த்தும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் விடுவிப்பார் என்று 72:12 சங்கீதத்துல சொல்லி இருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றார், அவரை நம்பும் போது வெட்கம் நீங்கள் அடைவதில்லை. சங்கீதம் 71:1 வாசிங்க. இப்ப ஜெபம் பண்ணிட்டீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, மறுபடியும் ஜெபம் பண்றீங்க. ஆனா அற்புதம் இன்னும் நடக்கலைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. மறுபடியும் ஆண்டவர் பாரு, உங்களை நம்புறேன், நீங்க என்ன வெட்கப்படாதபடிக்கு செய்யுங்க. நீங்க வெட்கப்படக்கூடாது. நீங்க ஆண்டவருக்கு ஆண்டவரே நீங்க என்ன வெட்கப்படாதபடிக்கு செய்யுங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவருக்கு தெரியும். இப்ப என்னுடைய ஒரு क्वेश्चन என்னன்னா, தெரியாத ஒருத்தட்ட சொன்னா புதுசா புரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க என்ன சொல்ல போறீங்கிறது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்ச தெய்வத்தை நீங்க என்ன சொல்றீங்க? புரியுதா பேசுறது? நீங்க டீல் பண்ற ஆண்டவர் வந்து எல்லாவற்றாலும் அறிந்திருக்கிறார். நாவில் சொல்றதுக்கு முன்பதாக என்ன சொல்ல போறோம்னு அவருக்கு தெரியும். அவர்கிட்ட என்ன சொல்றீங்க? எப்படி பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. அப்ப என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சங்கீதம் 53:5-6 எடுத்தவங்க வாசிங்க.
43 41 சாரி 40 அது வாங்க 41 கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன். ஓ என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். ஆண்டவருக்கு நான் சொல்லி எல்லாமே தெரியும். எல்லாம் நீ என்ன பிரச்சனை எல்லாம் தெரிஞ்ச தெய்வத்துல என்ன சொல்லுவீங்க? இப்ப என்னது? அவருக்கு பொறுமையா இருங்க. ஏன்னா அவருக்கு எல்லாம் இப்ப நான் சொல்றது அவருக்கு தெரியும். என்ன பிரசங்கம் பண்ண போன அவருக்கு தெரியும். பொறுமையா இருக்கணும். நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போதும் ஜீவ விருட்சம் போல காத்திருக்கும் போது என்ன நடக்குது? அந்த இடத்துல ஆண்டவர் சாய்கிறார். அது வரைக்கும் அந்த சாய பாருங்க. நீங்க பொறுமையா இருக்கும்போது காது வருது. நீங்க தான் காதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. நம்ம சண்டை போட்டு தொடையில சுழுக்கு வாங்கினாலும் சண்டை போடணும்னு சொல்லி நாங்களாம் சுழுக்கு வாங்க ரெடி இல்லை. அவரை எங்க பக்கமா கொண்டு வர்றது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்களா போய் சண்டை போடுறது எப்படி? அவர்தான் உங்களுக்கு இறங்கி வர்றது எப்படி? எதுல பவர் அதிகம்? அவரா இறங்கி வரும்போது நீங்க என்ன கேட்கலாம் தருவாரு. ஏன் தெரியுமா? நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காக்கிறது. அவர் என் பக்கமாய் சாய்ந்தா பொறுமையா காத்தது யாருன்னு பைபிள்ல அவசரப்படுத்துறது. தானியல் பொறுமையா காத்திருந்தது தெரியுமா? நீங்க அதை மட்டும் வாசிங்கன்னா தானியல் 6வது அதிகாரம் 9-10. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தார். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் பொறுமையா விட்டு போனார். தன் மேலறையிலே அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் மேலறையார் எருசலேமுக்கு நேராக எப்பவும் போல எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே பாருங்க. நீங்க எப்பவும் பண்ற அந்த ஜெபத்தை, ஆண்டவரோடு இருக்க அந்த உறவை, எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டுருங்க. அதுதான் பொறுமையுடன் காத்திருக்க. அந்த ஆண்டவரோடு இருக்கிற அந்த டைம் சில பிரச்சனை வந்தோடனே மனசு விட்டுரும். மேல கீழே அப்படி ஆகிடும். தானே என்ன பண்ணா? அவனுக்கு தெரியும் பிரச்சனை, அவனை கொல்ல போறாங்க, சிங்கத்தில் போட போறாங்க. நடக்குது இல்லை. ஆண்டவரை அவள் பக்கமா கொண்டு வந்தது. இவன் ஜெபம் பண்ணா, ஆண்டவரே தூதனை அனுப்புங்க, சிங்கத்தின் பெரிய அப்படி நம்ம எப்படி ஜெபம் பண்ணிருப்போம்? ஆண்டவரே அவனை போட்டு தள்ளுவீராக. ராஜாட்ட பேசிட்டு அவன் நாட்டை கட் பண்ணி ஆண்டவரே டீசெண்டா இங்கிலீஷ் வழக்கம் போல நீங்க பொறுமையா உட்காரு. கர்த்தர் உங்களுக்கு கருத்தமானவர். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆனா சில நேரத்துல முறதைக்கா மாதிரி வாய் திறந்து பேசணும். ஏன் நீங்க பேசலன்னா ஆமான் ஓட மாட்டாங்க. சில ஆமான்ற துறக்கணும்னா நீங்க வாயை திறந்து கட்டளையிடும் பேசணும். பல நேரத்துல தாயிரவே அவன் இதாக இருக்கணும். நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிச்சி வச்சு சொல்றாங்க. நம்மளுக்கு எல்லாம் இருக்கும். உயர்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், எல்லா சூழ்நிலையும். ஆனா நம்ம கற்றுக்கொண்டேன். ஆண்டு வாழ்ந்தது பொத்துக்கலாம் போட மாட்டாரு. நீங்க அதை கத்துக்கணும். நீங்க கத்துக்கிட்டீங்களா? கடைசியா சங்கீதம் 34:4 அப்புறம் எஸ்தர் 9:4 போதும். அவரை தேடும் போது அவர் நமக்கு செல்வார். 2 நாளாகமம் 15:1 அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 9:4 மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனா இருந்தான். அவருடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா, பிரசித்தமாயிற்று. அவரை தேடும் போது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், வெளிப்படுவார். செவி கொடுப்பார், செவி கொடுப்பார் நீங்க எழுதிருக்கு. 2 நாளாகமம் 15:1 பாத்தீங்கன்னா வெளிப்படுவார் என்று எழுதியிருக்குது. 15:7 பாத்தீங்கன்னா
திடன் கொள்ளுங்கள், உங்கள் கைகளை நிகழ்விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இனிமே இன்றைக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், உங்களுடைய கிரியைகளுக்கான பலனை கர்த்தர் இன்றைக்கு கட்டவிழ்கிறார். உங்களுடைய கிரியைகளுக்கான பலனை கர்த்தர் இன்றைக்கு கட்டவிழ்கிறார். காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிவு பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை வழிநடத்த போகிறார். எப்பேற்பட்ட ஆமானுடைய ஆலோசனையும் கர்த்தர் இன்றைக்கு அபத்தமாக்க போகிறார். எல்லா சத்துருவின் வல்லமைகளையும், உங்களுக்கு விரோதமாய் செய்த எல்லா ஆலோசனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் இந்த இடத்துல தீர்க்கதரிசியாய் நின்று அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே கண்டம் பண்ணுகிறேன். Right now in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாக தேடி குறித்து விட்டால் என்றாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் நம்பிக்கொண்டிருந்தாலும், எந்த நம்பிக்கையை அவன் நம்பிக்கொண்டிருந்தாலும் அந்த நம்பிக்கையை அவமாக்கும்படிக்கு உங்களுடைய வாயிலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு வருவதாக. எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணும். எழுந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற போகிறார். இது நான் அல்ல, நான் ஒண்ணுமே கிடையாது. என் மூலமா பேசுறது ஆண்டவர் தான். நான் ஒண்ணு பேசுறேன், எனக்கு என்ன ஞானம் இருக்குது? ஆனா கர்த்தர் பேசினார்களா, அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற போகிறார். எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்க. எழுந்து நின்று ரஹதனமோ நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நன்றி சொல்லுங்க. எல்லா வாய்களை திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த வார்த்தையில எங்களுக்கு செவி கொடுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு செவி கொடுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. உத்தரவு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு உத்தரவு கொடுங்க கேளுங்க. வாய்களை திறந்து பேசுங்க. ஆண்டவரே, எனக்கு செவி கொடுங்க கேளுங்க. ஓ ராமா சக்கர தாங்கப்பா, தாங்கவி. ஆண்டவரே, எங்களுக்கு செவி கொடுங்க. எங்களுக்கு செவி கொடுங்க. எங்களுக்கு செவி கொடுங்க. வாய்களை திறந்து கேளுங்க. வாய்களை திறந்து கேளுங்க. ஓ thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி, 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 நன்றி. எங்களை நேசிக்கிறீரப்பா. எவ்வளவா எங்களை நீர் நேசிக்கிறீர், எவ்வளவா அன்பு கூறுகிறீர், எவ்வளவா நீர் எங்களை நினைத்திருக்கிறீர். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறீரே. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, எங்களோடு பேசினதுக்கு நன்றி. எந்த வார்த்தைகள் உங்களை தொட்டதோ, எந்த வார்த்தைகள் உங்களை நீ தொட்டதை நினைச்சீங்களோ அந்த வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளோட எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய கண்களை திறந்தருளும், வாய்களை திறந்தருளும். ஒரு அஷ்டபாலாதாரா ஹெதோரோடலோ தியந்தரரே ஓரியந்த நமோ ஷேதரே ஓரியந்த நபல ஷேக்கரஹத்யதனலா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும்.
பிடிகொடுத்து எல்லா குறைகளிலிருந்து, எல்லா பிரச்சனைகளிலிருந்து, எல்லா கஷ்டங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறார். மொர்தெகாய் அன்றைக்கு உயர்த்தினது போல, தானியேல் அன்றைக்கு தப்புவித்தது போல, தாவீதுடைய கூக்குரலை கேட்டவனை உயர்த்தினது போல, ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கூக்குரலையும் அழுகையும் கேட்டு விடுவித்து இவர்களை பாதுகாத்து வழிநடத்துகிறார். எல்லா துதிகளை மகிமையும் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தில் நல்ல ஆமென், ஆமென். உடைய கண்களை மூடி சொல்லும். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களோட தேவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உலகங்களிலும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை